ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு தனுஷ் அவர்கள் இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடை படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வயசில் வந்துட்டு அவர் கோடை விடுமுறைக்கு வந்துட்டு ஊருக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த ஒரு கதாபாத்திரம் மற்றும் ஒரு சின்ன இட்லி கடையை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து போடுறாரு. இவருக்கு இந்த இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிற இட்லி கடையை பற்றி இவர் வந்து எடுத்திருக்கிற விதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, சத்யராஜ், அருண் விஜய், பார்த்திபன், சமுத்திரகனி இந்த மாதிரி பல நட்சத்திர பட்டாளங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி மாடலில் வந்துட்டு படம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. அப்பப்போ வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு தொய்வு இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் வந்து அப்பப்போ ஒரு சென்டிமெண்ட் காட்சிகள் வந்துட்டு மனசை வந்துட்டு கலங்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் அருமையாக அமைஞ்சிருந்துச்சு. படத்தோட மைய கதையை பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவனேசன் இட்லி கடை அப்படிங்கிறது வந்துட்டு தன் தந்தையான ராஜ்கிரண் நடத்திட்டு வராரு. அந்த கடைக்கு வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்துட்டு அப்பாட்ட பேசும்போது, என்னோட பெயரை வச்சு அந்த மக்களை ஏமாத்துற விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு ராஜ்கிரண் சொல்லியிருந்தார். அந்த விஷயமெல்லாம் படத்தில் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. கிராமத்து வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தில் மேம்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் போகிறாரு. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சில அசம்பாவிதம் நடக்கிறதுனால மறுபடியும் திரும்பி ஊருக்கு வராரு. தன்னுடைய அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த இட்லி கடையை வந்துட்டு மறுபடியும் டேக் ஓவர் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த காம்ப்ளிகேஷன்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணாரா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் வந்துட்டு அருண் விஜய்க்கும் தனுஷ்க்கும் இடையில நடக்கிற வந்துட்டு ஈகோ கிளாஷ் வந்துட்டு படத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு கேரக்டர் வந்துட்டு அருண் விஜய்க்கு இந்த படத்தில் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இந்த படத்தில் சத்யராஜ் வந்துட்டு தன் பையனிடத்துல வந்துட்டு கண்டிக்காத அப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நல்லா ஃபிட்டாக பொருந்தி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நித்யா மேனன் வந்திருக்கிற எல்லா இடத்துலையும் வந்துட்டு சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. வில்லன் கேரக்டர் மாதிரி வந்திருக்கிற பார்த்திபன் அப்பப்போ ஒரு சில சீனில் வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இளவரசன் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. தனுஷ் கூடவே மேக்ஸிமம் வந்துட்டு படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்துட்டு பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சமுத்திரகனி இட்லி கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு புரோட்டா கடை வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு இவரோட காம்படிட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ரியாலிட்டியில் வந்துட்டு ஒத்து போகிற மாதிரி சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ராஜ்கிரண் வந்து ஒரு காந்திவாதி, அகிம்சை வழியை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை வந்து தன்னுடைய இட்லி கடையில் எழுதி வைக்கிறாரு. அந்த வாசகம் தனுஷுக்கு பிற்காலத்தில் பயன்பட்டுச்சா, அந்த வாசகத்தினால அவர் வாழ்க்கையில் வந்துட்டு ஜெயிச்சாரா அப்படிங்கிற படம் தான் வந்துட்டு இந்த இட்லி கடை அப்படின்னு சொல்லணும். மதுரையில் கிராமிய மனம் வீசக்கூடிய இந்த படம் உண்மையாலுமே வந்துட்டு நம்மளெல்லாம் ஒரு பின்னோக்கிய காலத்துக்கு வந்து கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். நாகரிகம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் முன்னாடி இருக்கிற நாட்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்கிற இல்லாத சந்தோஷத்தை வந்து தேடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இட்லி கடை. நம்ம குலதெய்வத்தை பற்றி கருப்புசாமி அப்பப்போ வந்துட்டு அந்த ஃபீல் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில் பாடல்கள் அனைத்துமே வந்துட்டு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் என்ஜாமி அந்த பாடல்கள் பிரம்மாண்டப்படுத்தி இருந்தாங்க. அதுபோக என்ன சுகம் பாடலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்கறதுக்கு இனிமையாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு. மியூசிக்கில் வந்துட்டு ஜிவி வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த இட்லி கடை படத்தில் பொறுத்தளவுக்கு அப்பப்போ வரக்கூடிய சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவுமே உணர்ச்சிகரமாக இருந்துச்சு. பாராட்ட வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த இட்லி கடை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஹீரோ வந்துட்டு மாஸ் ஹீரோவாக தன்னை உருவகப்படுத்திக்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரோலில் இந்த மாதிரி கேரக்டரில் வந்துட்டு தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஹீரோஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி. அதுவும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்துட்டு உண்மையாலுமே ஒரு தைரியம் வேணும். அதில் வந்துட்டு தனுஷ் சார் வந்துட்டு நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்திட்டிங்கன்னா 3/5 அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் வந்துட்டு பெருசாக எந்த இடத்துலையும் லேகெல்லாம் இல்லை. படம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இந்த இட்லி கடை மஸ்ட் வாட்ச். குடும்பத்தோட இந்த ஆயுத பூஜைக்கு வந்துட்டு நீங்கள் கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, bye bye, take care, டாட்டா.